நம்ம வேணால் சும்மா சொல்லிக்கலாம். இந்த ஓடிடியில் என் படம் இருக்குது பாருங்க பாருங்கன்ட்டு. எல்லாரும் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கலெக்ஷனாக வரும்போது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. படம் முடிஞ்சிருச்சு, பிஸ்னஸ் நான் பேசிட்டேன், 1/2 ஹவரில் உனக்கு பேமெண்ட் வந்துடும், 1 ஹவரில் உனக்கு பேமெண்ட் வந்துடும் சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வெயிட் பண்ணேன். சும்மா சொல்லுவாங்க, இங்கே வாங்க, மெயில் போடுங்க, ஆஃபீஸ் வாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது சில பேர் பார்த்து தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. உண்மையிலே வந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்லாம் தோணுச்சு. ஏன்னா எனக்கு காசு வராதுன்னு தெரிஞ்சு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம வினோத்ராஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கூழாங்கல் வினோத்ராஜ் எடுத்துக்கோங்க, நல்ல படம் பண்ணார். கூழாங்கல் ஒரு படம், அதுவுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூவில். நம்மளுக்கு தெரியல. நீங்கள் எல்லாரும் அவரை தேடுறது எனக்கு வந்து ஒரு ஹெல்தியான சினிமாவை சத்தியமாக தோணும். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் அங்கே போய் அவங்க தூக்கி விட்டு இங்கே தெரிகிறாருன்னா அது எனக்கு அதை பெருமையாலாம் பார்க்க முடியல. ஆனால் இங்கே பெருமையாக பார்க்குறாங்க, எனக்கு உண்மையில தோண மாட்டேங்குது. இங்கே வந்து சினிமாவில் லாபம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட யாரும் வர வேண்டாம், அது பண்ண முடியாது. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா ஒண்ணு இல்ல 2 பேர் இருக்காங்க. என் கூட இன்னைக்கு எப்பூரா படத்துடைய டைரக்டர் ஏஆர் ராஜேஷ் அவர்களும், அதுக்கப்புறம் நெடுமி படத்துடைய டைரக்டர் நந்தா லட்சுமணன் அவர்களும் இருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் சினிமா பத்தியும் அவங்களுடைய ஜேர்னி பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். 2 பேரையும் வெல்கப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல எப்பூரா படத்துடைய டீசர் பத்தி நான் பேசிடுறேன். நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்துச்சு? மிக்சட் கமெண்ட்ஸ் நிறையா வருது ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டீசரில் எல்லாரும் பண்ணுறது ஃபாஸ்ட் கட் பண்ணியிருப்பாங்க எல்லா டீசர்லையுமே. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்லோ மோஷனில் டீசர் கட் ட்ரை பண்ணியிருக்கேன். அது சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சில பேர் கமெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, என்ன ப்ரோ ஆப்பிள் ஐஃபோனில் ஷூட் பண்ணிக்கலாம், கலர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் பார்க்குறேன். நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ப்ரோ. நான் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஹாப்பி. இப்போது March 1 ட்ரைலர் ரிலீஸ். ஸோ ஆமாம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்க 2 பேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ட்ராவல் இருந்ததா? சாதாரணமாக இந்த படங்கள் ட்ராவல் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அதை பற்றி? நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிட்டையும் ஒர்க் பண்ணல, மச்சான் ஆகிட்டையும் ஒர்க் பண்ணல. ஸோ அப்போ 2015 ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அந்த படம் காலேஜ் ஃபெஸ்டிவலில் அவார்ட் வின் பண்ணிருச்சு. அப்போ தான் நான் நந்தாவை மீட் பண்ணுறேன். 2018 மீட் பண்ணுறோம். ஸோ அப்போத்துலேருந்து ஆரம்பித்த ட்ராவல் தான். முதல் படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் சேயோன். வெறும் 93,500 அந்த படத்தை எடுத்து அச்சீஸ் ஃபீல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். கின்னஸில் அதை அப்ளை பண்ணியிருந்தோம். 1 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் அதை வெயிட் பண்ணிட்டேன். ஒரு ஓடிடியில் அந்த படத்தை டைரெக்டாக கொடுத்தோம். அது எனக்கு அது எதிர்பார்த்த லாபம் வரலனா கூட அது ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டேன், அதோட அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தால் செட் ஆகுது, இன்னொன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமர்ஷியலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அது இப்போ ஆடியோ ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜி மியூசிக் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் March 8 இப்போ தியேட்டருக்கு வருது. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ஓடிடி மேலே ஒரு டைமில் ஒரு கிரேஸ் இருந்தது. ஆக்சுவலி இப்போ இந்த ஓடிடி எப்படி ஒர்க் ஆகுது, இதில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாரும்? ஆக்சுவலி பெரிய படங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. அவங்க வந்து எல்லா பிஸ்னஸும் முடிச்சுட்டு தியேட்ரிக்கல் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர படம். சின்ன படங்களுக்கு ஓடிடி கிடையவே கிடையாது. ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஷேரில் இது பண்ணுறாங்க. அதுவும் மீடியேட்டர் மூலயமா போகணும். நம்மளே டேரக்டர்லாம் பிச் பண்ணால் அது சும்மா சொல்லுவாங்க, இங்கே வாங்க, மெயில் போடுங்க, ஆஃபீஸ் வாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது சில பேர் பார்த்து தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நம்ம வேணால் சும்மா சொல்லிக்கலாம், இந்த ஓடிடியில் என் படம் இருக்குது பாருங்க பாருங்கன்ட்டு. எல்லாரும் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கலெக்ஷனாக வரும்போது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலுமே 1 மினிட் தான் பார்த்துருக்காங்க. இப்போ என் படம் ஒரு 2 மணி நேரம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்தா 10 பைசா கிடைக்கும். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தாலுமே கூட 1 ஹவர் பார்த்த கணக்கில் தான் காமிக்கும். அப்படி டேஷ்போர்டெலாம் மாற்றலாம். அப்படி மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பார்க்குறோன்னு வச்சிங்களேன்,
20 பைசா வருதுல்ல, அந்த 20 பைசா கூட வராது. அது 0ல தான் காமிக்கும். இவங்க டேஷ்போர்டில் பண்ணுறது எல்லாமே அது வேறு மாரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஓடிடி சின்ன படங்களுக்கு ஓடிடி கிடையாது. நம்ம தியேட்டருக்கு போயிட்டு வந்தா தான் ஓடிடி நம்ம பிட்ச் பண்ணலாம். ஆனால் அவுட் ஷேர்ல வாய்ப்பே இல்ல. ப்ரோ இப்போ நீங்க இதுக்கான ஒரு அலைச்சல் இருந்திருக்குல்ல. இப்போ உங்க படம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் அதுக்கான ரிலீஸ்க்கு வெயிட் இருந்திருக்கும். இப்ப ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத தாண்டி ஒரு அலைச்சல் இருந்திருக்கும்ல. அத பத்தி ஆக்சுவலி சொல்லுங்க. அல் அலைச்சல்னா எப்படி பிரதர்? ஆக்சுவலாக நான் ஊர் பேர் சொல்லலை. நான் நான் அந்த கண்டென்ட்டை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் வந்து, உனக்கு படம் முடிஞ்சிருச்சு, பிஸ்னஸ் நான் பேசிட்டேன், 1/2 ஹவரில் உனக்கு பேமெண்ட் வந்துடும், 1 ஹவரில் உனக்கு பேமெண்ட் வந்துடும் சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வெயிட் பண்ணேன். ஓகே. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல பிரதர். அது வந்து எப்படின்னா, உண்மையிலே வந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்லாம் தோணுச்சு. ஏன்னா நான் வந்து படம் பண்ணிட்டு வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி சொல்ல வரல. ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதோட ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். இப்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தாலுமே உங்களுக்கு 1 ஹவரில் ஒரு பேமெண்ட் வந்துடும், 2 மணி நேரத்தில் ஒரு பேமெண்ட் வந்துடும், 1/2 ஹவரில் வந்துடும். நைட்டு 1 மணிக்கெல்லாம் நான் குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பேன். 1 மணிக்கு மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பேன். ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அது நான் 1 மணி திரும்ப 4 மணிக்கு வெயிட் பண்ணிருப்பேன். காலைல 5 மணிக்கு எடுப்பேன், 6 மணிக்கு எடுப்பேன், காலைல 8 மணிக்கு திரும்ப ஃபோன் அடிப்பேன். காலேஜ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணால் மட்டும். சரி, அது என்னால் அந்த மனநிலையை புரிஞ்சுக்க முடியும். எனக்கே வந்து அப்போ தான் நானே யாருன்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஓகே, நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியல இந்த ப்ரெஷரை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேணாம், உங்கள்கிட்ட நான் பிஸ்னஸ் பண்ணல, எனக்கு தேவையில்ல அந்த படம் சொல்லி 15 நாளுக்கு அப்புறம் நான் பிரேக் அவுட் பண்ணிட்டேன். இன்னமும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பேர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலே தமிழ் சினிமாவை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே ஒரு படம் நல்ல படம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நம்ம வினோத்ராஜ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ கூழாங்கல் வினோத்ராஜ் எடுத்துக்கோங்க. நல்ல படம் பண்ணார். கூழாங்கல் ஒரு படம், அதுவுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூவில். நம்மளுக்கு தெரியல. இவங்க இவ்வளோ பேர் சினிமாவில் இருந்து இத்தனை பேரால் ரெகனைஸ் பண்ண முடியல, அவரால் ரீச் பண்ண முடியல. ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு ஃபெஸ்டிவலில் அவங்க நம்ம ஆளோட படத்தை பார்த்துட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் அவரை தேடுறது எனக்கு வந்து ஒரு ஹெல்தியான சினிமாவை சத்தியமாக தோணுது. ஓகே. நான் என் ஊர் பசங்க தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், இங்கே இருக்க ஒரு 6 கோடி பேரில் நான் ஒருத்தன் படம் எடுத்திருக்கேன். எனக்கு இங்கே ஒரு வழிமுறை இல்லைல்ல. இப்போது நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் இனிஷியேட்டோ இல்லை டாப் சினிமாவில் இருக்கவங்களோ அதை பண்ணி நீங்கள் பார்த்து என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷம். நான் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட ஊர் டாலருக்கு நான் ஒரு பணம் கட்டி என் படத்தை அவங்க ரெகனைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்றது அது நம்மளே விட்டு கொடுக்குற மாதிரி தோணுது. அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குல்ல, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து இந்த படம் இங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நம்ம அடுத்து நல்ல ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு தோணிடும். அது ரிஜெக்டடா செலக்டடா இல்லை என்ன, அது அதோட நிலை என்னன்றதே எனக்கு கொஸ்டின் மார்க்கோடயே விட்டுட்டு போயிடுறேன். கொஸ்டின் மார்க்கோடயே நான் எத்தனை நாள் உட்காந்துருக்கிறது. கரெக்ட் தான். கேரளாவில் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சினிமா வளர்ந்துக்கிட்டே போகுது. இங்கே அது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது? நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிப்பீங்க? யாருக்குமே தெரியல. இதுக்கான பதில் யாருக்குமே இல்லை. ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க, தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இங்கே டாப் பொசிஷன்ல ஒருத்தர் தெரியும்னா நீங்க எடுத்து அவர்கிட்ட காமிப்பீங்க. ஆமா. எதுவுமே தெரியாத உண்மையிலே நிறைய திறமையான ஆட்கள் இருக்காங்க. நாங்க ஏதோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா எங்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஸ்டஃப் இருக்கவங்க இன்னும் என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஒரு படம் எடுக்க தெரியும், ஆனா எங்க எடுத்துட்டு போறது, யார்கிட்ட கொண்டு போறது, அந்த ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் வந்து ஆன்சர் கொடுக்கணும். அட்லீஸ்ட் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவராவது சில விஷயங்கள் வந்து சினிமாக்குன்னு மாற்றணும், கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். ஏன்னா வெளிநாட்டுல ஒரு படத்தை இங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் காமிச்சு இந்தியா செலக்ட் பண்ணி அவங்கள தூக்கி விட்டுச்சுன்னா நமக்கு பெருமை. ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் அங்க போய் அவங்க தூக்கி விட்டு இங்க தெரியுறாருன்னா அது எனக்கு அதை பெருமையெல்லாம் பார்க்க முடியல. ஆனா இங்க பெருமையா பாக்குறாங்க, எனக்கு உண்மையில தோண மாட்டேங்குது. மினிமம் $200 இல்லாம எந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் என்ட்ரி ஃபீஸே ஃப்ரீ என்ட்ரியே கிடையாது. மினிமம் $200. நான் வினோத்ராஜை மீட் பண்ணியிருக்கேன். குழாங்கல் படத்துக்காக பாண்டிச்சேரியில் அவருக்கு 1 lakh வந்து அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து மெயில் போட்டு 50% தான் கட்டினேன் அப்படின்னு சொன்னார். அவர் கூட எடுத்த ஃபோட்டோஸுமே இருக்குது. நான் அடுத்த படத்துக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன் அவருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு செல்வா 2 பேரும் போயிட்டு மீட் பண்ணோம் அவரை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போது இந்த நான் ஜஸ்ட் கேட்குறேன், இப்போ தேட்ரிக்கல்னாலுமே இப்போ டோட்டலாக வந்து தேட்ரிக்கலோட ரன்னுங்கிறது ஒரு சின்ன படம் வரும்போது குறைஞ்சது 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன படத்துக்கு எந்த மாதிரியான பெரிய படங்களே வந்து பல தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஈவன் ஒரு 2-3 வீக்ஸாக நம்ம அதையுமே பார்க்குறோம். இந்த ஒரு சின்ன படம் தேட்டரில் போய் எவ்வளோ ஒரு ஃபெய்த் உங்களுக்கு இருக்குது? எதனால் இதை தேட்டருக்கு புஷ் பண்ணலாம், என்னாலும் பரவாயில்லன்னு வரீங்க? ஆக்சுவலி எப்படா படத்தை நான் டைரெக்டாக ஓடிடிக்கு பண்ணலாம், அப்படி பண்ணால் நான் டிஜிட்டல்குள்ளேயே அடங்கிடுவேன். தியேட்டரிக்கல் பண்ணால் தான் நான் தியேட்டரிக்கலாக மாறுவனே. என்னுடைய
ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும். இப்போது நான் ஒரு படம் பண்ணிட்டேன். 10 lakhsக்குள்ளே முடிச்சிட்டேன். படமே 10 lakhs பட்ஜெட் தான். ஆனால் இந்த கியூபு, தியேட்டர், போஸ்டர், ப்ரொமோஷன்ஸ், ஆடியோ லான்ச் இந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் அரௌண்டாக 15 lakhs ஆகும். என் படத்தை எடுத்து முடித்து நான் சென்சாருக்கு பணத்தை கட்டி வாங்கி கியூபில் லோட் பண்ணி கியூபில் தியேட்டருக்கு காசும் கொடுத்து இதெல்லாம் பண்ணி ப்ரொமோஷன்லாம் பண்ணி நான் தியேட்டரில் எடுத்துகிட்டு வந்து படத்தை 4 ஷோ ஓட்டணும். இப்போ என் படத்துக்குலாம் 2 ஷோ தான் கிடைக்குது. ஆனால் தியேட்டர் காசு நான் 10,000 தரணும். எனக்கு பேனர் காசு 5,000 போச்சு. ஒரு தியேட்டருக்கு 5,000 பேனர் காசு, போஸ்டர் காசு, அந்த தியேட்டர் கவருக்கு ஒரு 5,000 10,000 வச்சிங்களா. நான் கியூபில் கட்டின படம் வந்து 12,000. நான் வந்து 22,000 நான் வந்து ஒரு தியேட்டருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 4 ஷோ இல்லாமல் நான் 2 ஷோ ஓட்டினா எனக்கு 500 பேர்னு வச்சுங்களேன். ஒரு ஷோக்கு எனக்கு 10,000 தான் வரும். இப்போ நீங்க இவ்வளோ இது பேசும்போது தோணுது எனக்கு, இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல யாராலையுமே எந்த விஷயத்தையும் ஹோல்ட் ஆன் பண்ண முடியாதுல்ல. இந்த ஒரு 9 வருஷம் பயணத்துல எப்பயாவது வேணாண்டா இது சினிமாலாம் வேணாண்டா சாமி அப்படின்னு எப்பயாவது ஒரு தடவை டிசைட் பண்ணீங்களா யாராவது? நிறைய தோணிருக்கு. எனக்கு காலையில கூட தோணுச்சு. ஏன்னா நான் ஆக்சுவலி பாண்டிச்சேரிங்கிறாங்க. நாங்கள் வரும்போது காரில் வந்தோம். வரும்போதே கார் பிரேக் டவுனு. அப்படி ஆனதே இல்லை. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் கியூபில் ஃபோனில் ஒரு டீட்டெயில் சொன்னான். நேரில் போனால் அங்கே ஒரு டீட்டெயில் சொல்கிறான். டேக்ஸ் மட்டுமே 41,000 அப்படின்னா நான் எங்கே போகிறது? டேக்ஸுக்கு 41,000. எனக்கு லாஸும் தெரிஞ்சு தான் ப்ரோ இந்த படத்தை நான் ரிலீஸே பண்ணுறேன். எனக்கு காசு வராதுன்னு தெரிஞ்சு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுறேன். அடுத்து என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது. இதை விட சொல்கிறேன், இப்பரா விட இன்னொரு நல்ல கதை என்கிட்ட ஒன்று இருக்குது. அதுக்கு ப்ரொடியூசருக்கு யாராவது வருவாங்க, கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்லைனா இது பண்ண முடியாது. இங்கே வந்து சினிமாவில் லாபம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட யாரும் வர வேண்டாம். அது பண்ண முடியாது. ரீசென்ட்ரிக் படத்துக்கு அது கிடைக்காது. டிஸ்க்ளைமராகவே நீங்கள் ஆமாம் சொல்கிறீங்க. ஆமாம், அது தெரியாமல் உள்ளே வந்துட்டா கஷ்டம், மாட்டிக்குவோம். இந்த டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது எந்த சின்ன படங்களுமே தியேட்டர் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னா வர்றதில்லை. வந்தாலுமே வந்து அதை பெருசாக யாருமே செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் வந்து ஏதோ ஒரு தெரிஞ்ச முகத்தை வச்சு டேரக்ட் பண்ணும்போது இவர் இந்த படம்லாம் எடுத்திருக்காருப்பான்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருக்குது. ஆமாம், ஒன்றுமே இல்லை. இவரை வந்துட்டு நம்ம பெபிள்ஸ் அவருடைய டேரக்டரை வந்துட்டு எஸ்கே அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல கொட்டுக்காளி டேரக்ட் பண்ணும்போது தான் பெபிள்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம சொல்றோம். இல்லாட்டி PS வினோத்ராஜா இன்னொரு டேரக்டரா நம்ம அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிருப்போம். டூலெட்னு ஒரு படம் வந்துச்சு, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வந்துச்சு. யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? டூலெட் படம் பண்ண அன்புச்செழியன் தான் இப்போ வரைக்கும் படம் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். ஆனா டூலெட் நிறைய அவார்ட்ஸ் வாங்குச்சு. பெபிள்ஸை விட அந்த படம் சூப்பரா. ஆமா, அதுதான் இப்போ எனக்கு இப்போ உள்ள இருக்கிறதுனால நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம பேசுவோம், 4 பேர்ட்ட பேசுவோம். அப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன். லாஸ்ன்னு 13 லட்சம் தெரிஞ்சே நான் ஒருத்த போடுறேன். ஓகே, அப்ப அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இப்போ நான் அவரோட மைண்ட் செட்ல இருந்தா நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல பிரதர், ஆக்சுவலா என்னன்னா ப்ரொடியூசர் சேஃப் ஜோன் ஒன்று இருக்கு. ப்ரொடியூசர் வந்து எப்பவுமே வந்து ஒரு கதையை கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ஒரு எக்ஸ் ஆக்டர் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோம். அது அப்போ வந்து ஒரு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி வாங்குவார். ஓகேங்களா? படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா 5 கோடியா இருக்கணும், இல்லை 4 கோடியா இருக்கணும். அவருக்கு 3 கோடி, மீதி 1 கோடியில் ஒரு எல்லா டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட்டும் கொடுத்து படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சிடலாம். ப்ரொடியூசராக ஜெயிச்சிடலாம், டைரக்டர் தோத்துருவாங்க. ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம், அது உண்மையா பொய்யான்னு தெரியல. காட் கிரேஸ் நடக்கலனாலும் சந்தோஷம் தான். அந்த தமிழ் சினிமா அழிய போகிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டோட்டலி இன்டூ ஆன் சோஷியல் மீடியாஸா இருக்கட்டும், ஆன் பேப்பர்ஸா இருக்கட்டும். ஈவன் அந்த முதல்ல படம் எடுத்திருந்த பலரும் சொல்ற வார்த்தை இதுவாக தான் அதிகமாக மாறிட்டு இருக்கு. SR பிரபு சார் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தமிழ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகே, அதில் வந்து அந்த ஒரு மீட்டிங் நாங்கள் 100 பேர் போயிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஷாப் பண்ணார். சாரை தான் பேசினார். அப்போ நான் தான் எழுந்து நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அது எல்லாமே நான் பண்ணிட்டேன் சார். ஆல்ரெடி அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலாக நெடுமி ட்ரெய்லர் அவர் பார்த்துருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் பிஸ்னஸ் மூலியமாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஓப்பனாக. ஆனால் கதை இருந்தால் சொல்ல சொன்னார். அது மட்டும் கேட்டேன். நெக்ஸ்ட் என்ன தான் சொல்ல வேண்டியிருக்காரு. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு. சீரியஸாக சொல்லணும்னா நான் பார்த்து ஒய்நாட் ஸ்டுடியோஸ், SR பிரபு சாரோட ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க 2 பேரும் சினிமா வந்து அழிய விட மாட்டாங்க நான் நம்புறேன். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு. ஏன்னா அப்புறம் விஜய் சேதுபதி, கடைசி விவசாயி, மேற்கு தொடர்ச்சி மலை, கொட்டுக்காளி, இந்த மாதிரியான படங்கள்லாம் யாருக்கு, மண்டேலா,
இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கோ அவங்களாம் சினிமா வழி விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு நல்ல படம். ஆமா, அது விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் தான். அப்போது சினிமா மேலே இருக்க அந்த ஒரு சினிமான்ற சொல்லக்கூடாது, கலை மேலே இருக்க அந்த ஒரு ஆர்வம் தான் அந்த படத்தை வந்து எடுக்க வச்சது. அவருக்கு தெரியும் அந்த படம் லாஸ்ட் தான், கண்டிப்பாக வந்து பேர் வாங்கும்னு தெரியும், பட் தெரிஞ்சுதான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் அந்த படத்தை பற்றி நான் பேசுகிறோம். வியாபாரம் ரீதியான்றது வேற, அதை பற்றி அதுலேருந்து புரிதலும், ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களையும் நடிக்க வச்சிருப்பாரு. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் நம்ம ஆக்சுவலாக கிளாப் பண்ண வேண்டியது அந்த ஒரு விஷயத்துக்கு தான். ஸோ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரியான கண்டென்ட்டான டைரக்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அது ஏதாவது ஒன்று ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சது அதில் தாங்க நாங்கள் மாறணுன்ற மாதிரி அது மாறாது பிரதர். ஸோ நிறைய விஷயம் பேசணும். சினிமாவில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இவர் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பேசணும். ஹோப் சினிமா சேஞ்சஸ் நம்ம ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்தது. எனக்கு இந்த இன்டர்வியூங்கிறத தாண்டி ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்தது. எப்படா படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இல்லாமல் 2 பேருமே அடுத்த படம் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து பேசணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.